தமிழுக்கு உடம்புக்கு முடியாம போயிருக்குமோ? இல்ல சம்பந்தி, ஏற்கனவே அடிக்கடி தலைவலின்னு சொல்லிட்டு இருப்பான். போன இடத்துல அப்படி ஏதாவது வந்து ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிருக்கலாம்ல. ஆமாங்க, எனக்கே கூட அந்த சந்தேகம் இருக்கு. அப்படி இல்லன்னா சாருவே உணர்ச்சி வசப்பட்டு அங்க ஏதாவது ரகலை பண்ணி அதால பிரச்சனையா இருக்கலாம். அப்படி எல்லாம் ஒண்ணும் ஆயிருக்காது. ஏன் இப்படி தப்பாவே யோசிக்கிறீங்க? பின் என்னங்க, போனவங்க இது வரைக்கும் வீடு திரும்பலன்னா நாங்க என்னன்னு நினைக்கிறது? சாருவால பிரச்சனையா இல்ல அவருக்கு முடியலையான்னு என்னென்னமோ நினைக்க தோணுதுங்க. சம்பந்தி, ஒருவேளை இப்படி இருக்குமோ? பெரிய இடத்து பிள்ளைங்கன்னு யாராவது அவங்கள கடத்திட்டு போயிருக்கலாம்ல. இப்பதான் ஊர்ல அடிக்கடி நடக்குதே. பணம் கொடுத்தாதான் விடுவேன், இல்லைன்னா ஏதாவது பண்ணிடுவேன்னு மிரட்டினாங்கன்னா. ஐயோ, நானே குழம்பி போயிருக்கேன். நீங்க வேற கண்டன சொல்லி பயமுறுத்தாதீங்க. அது இல்ல சம்பந்தி. தயவு செஞ்சு பேசாம இருக்கீங்களா? நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் ஆயிருக்காது. ஏங்க, அவங்க கிட்ட இருந்து போன் கூட வரல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சம்பந்தியம்மா சொல்ற மாதிரி அவங்க ஹாஸ்பிட்டல் கூட போயிருக்கலாம். நாம அங்க போய் விசாரிக்கலாமா? நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? அவங்க வீட்டுல இல்லன்னு தெரிஞ்ச உடனே தேடி போயிருந்தா எங்கேயாவது கண்டுபிடிச்சிருக்கலாம். அவங்க மனசு விட்டு பேசுவாங்க, நிம்மதியா இருப்பாங்க. அப்படி இப்படின்னு சொல்லி என்ன குழப்பிட்டீங்க. சம்பந்தி, இப்படி எல்லாம் ஆகும்னு யார் கண்டா? தனியா போறதும் மனசு விட்டு பேசுறதும் நல்லதுன்னு நினைச்சேன். அதே மாதிரி அவங்க நல்லபடியா திரும்பி வருவாங்கன்னு நினைச்சுக்கோங்க. இதுக்கு மேல பேசி என்ன டென்ஷன் பண்ணாதீங்க. எல்லாம் உன்னால வந்தது. உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? அவங்கள தனியா அனுப்புறது தப்புன்னு உனக்கே தோணல? சாரிமா. ஆமா, எதுக்கு எடுத்தாலும் இது ஒண்ணு சொல்லிடு. சாருவ உன் பொறுப்புல தானே விட்டுருக்காங்க. அவளை ஜாக்கிரதையா பாத்துக்க வேண்டாமா? சம்பந்தியம்மா, அவளையே சத்தம் போடுறீங்க. தப்பு நம்ம பேர்ல தான். நாம அவங்கள அஜாக்கிரதையா விட்டுருக்க கூடாது. என்னங்க, இதுக்கு மேல அமைதியா இருக்கிறது எனக்கு என்னமோ சரின்னு படல. பேசாம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடலாமா? போலீஸ்லயா? ஆமாங்க, 2 பேரும் வழி தெரியாம ரொம்ப தூரம் போயிருந்தாங்கன்னா திரும்பி வர முடியாது. நம்மளாலையும் எங்க இருக்காங்கன்னு தேட முடியாது. இதே போலீஸ்னா ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. ஏங்க, எனக்கு என்னமோ போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றதா சரின்னு தோணுது. நான் ஏற்கனவே அதை பண்ணிட்டேன். நம்மளால முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால வர வழியில போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு தான் வந்தேன். என்ன சொன்னாங்க? உடனே விசாரிப்பாங்கல்ல? சம்பந்தி, எனக்கு ஒரு சந்தேகம். ஒருவேளை இதெல்லாம் துளசியோட வேலையா இருக்குமோ? துளசியா? அவளுக்கு இதுக்கும் என்ன சம்பந்தம்? அவ இருக்கிறது பாண்டிச்சேரியில. அவ பாண்டிச்சேரியில இருக்கலாம், ஆனா அவளோட வானர படையெல்லாம் இங்கதானே இருக்கு. அவங்க ஏதாவது செஞ்சிருப்பாங்க. எனக்கு புரியல சம்பந்திமா, அவங்க என்ன பண்ணிருப்பாங்க? துளசிக்காக அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. சரியான போக்கிறீங்க. தமிழ கண்ணிலே காட்டலங்கிற கோவத்துல அவங்களே கூட கடத்திட்டு போயிருக்கலாம்ல. நான் ஏன் இப்படி சந்தேகப்படுறேன்னா, நேத்து ராத்திரி துளசி எனக்கு போன் பண்ணா. என் புருஷனை என் கூட அனுப்பி வச்சிரு, இல்லைன்னா உங்களை என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படி இப்படின்னு போன்ல என்ன மிரட்டினா. மிரட்டினாளா? ஆமா சம்பந்தி, அதோட விட்டாளா? என் புருஷனை சாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது கனவுல கூட நடக்காதுன்னு திமிரா பேசுறா. என் புருஷனை எப்படி மீட்கிறதுன்னு எனக்கு தெரியும்னு சவால் விட்டு பேசுறா. ஏங்க, இவ்வளவு தூரம் பேசிருக்கா? இத பத்தி ஒரு வார்த்தை கூட எங்ககிட்ட சொல்லலையே. அது அவ வாய்க்கிழியே பேசுவா. பெருசா ஒண்ணும் செய்ய மாட்டான்னு நினைச்சேன். ஆனா இப்ப நடக்கிறத வச்சு பார்த்தா எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. அவதான் ஆளை வச்சு கடத்திட்டு போயிருப்பா. அவ பண்ணிருப்பாங்க. என்னங்க இது? சம்பந்தியமா சொல்றது பார்த்தா எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. துளசி அந்த அளவுக்கு போயிருப்பாளா? அவ கொலகாரி, ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கால. தமிழுக்காக அவ இதை மட்டும் இல்ல, எதை வேணாலும் பண்ணுவா. சம்பந்திமா, அவசரப்பட்டு நாம எந்த முடிவுக்கும் வர வேண்டாம். எனக்கு என்னமோ துளசி அப்படி பண்ணிருக்க மாட்டான்னு தான் தோணுது. ஒருவேளை துளசி அப்படி பண்ணியிருந்தான்னா? உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், கண்டதை பேசி குட்டைய குழப்பாம இருக்கீங்களா? எதுக்கு எடுத்தாலும் ஏதாவது கருத்து சொல்ல போய் தான் இன்னைக்கு எல்லா பிரச்சனையும் வந்திருக்கு. துளசியை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவ அப்படி எல்லாம் பண்ணிருக்க மாட்டா. ஒருவேளை பண்ணிருந்தானா அத பத்தி நாம யோசிக்க வேண்டாம். அத போலீஸ் விசாரிக்கட்டும். இத பார் காயத்ரி, இத பத்தி விசாரிக்க இன்னும் கொஞ்ச நேரத்துல இன்ஸ்பெக்டர் இங்க வருவாரு. அவர்கிட்ட பொறுப்பை படிச்சிடலாம். நீங்களா ஒண்ணு கற்பனை பண்ணி எல்லாத்தையும் போட்டு குழப்பாதீங்க.
வீட்டுக்கு ஒழுங்கா ஒரு செக்யூரிட்டி போறதை விட்டுட்டு என்கிட்ட கோச்சுக்கிறாரு. ஏய், நீ எங்க நிக்கிற? அதான் இன்ஸ்பெக்டர் வருவார்னு சொன்னார்ல, அவர் வந்தா எங்க போயிருக்காங்க, யாரோட வேலைன்னு அவங்களே கண்டுபிடிச்சுக்குவாங்களாம். நீ போய் உன் வேலையை பார்ப்போ. ஏய், சுவிட்ச் ஆஃப் பண்ண போனுக்கு எதுக்குடி இத்தனை தடவை ட்ரை பண்ணிட்டு இருக்க? இல்லடி, அவர் எப்போவாவது ஆன் பண்ணுவாருன்னு தான். நீ எத்தனை தடவை ட்ரை பண்ணாலும் அவருக்கு லைன் கிடைக்காது. ஏய், ஏன்டி உன் வாயால இப்படி எல்லாம் சொல்ற? அப்படி நான் என்ன சொல்லிட்டேன்? உரிமையோட பேசுறதுக்கு அதுன்னு உன் புருஷன் நம்பரா? உன் மாமியார் நம்பரு. நீயும் தமிழ் சாரும் பேசவே கூடாதுன்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. அதனாலதான் போனை நிரந்தரமா ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. இது தெரியாம வெட்டியா ட்ரை பண்ணி நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க. இங்க பாரு, சும்மா போன்லயே ட்ரை பண்ணிட்டு இருக்காத. இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு போலான்னு சொன்னல, கிளம்பு, அந்த வேலையாவது பாப்போம். அதுக்கு இல்லடி, நேத்து அவர் போன்ல என்கிட்ட என்னமோ சொல்ல வந்தாரு. அது என்னன்னு தெரியாம எனக்கு எந்த வேலையும் ஓட மாட்டேங்குது. இப்ப என்ன பண்ணலாங்கற? போன் பண்ணாதான் ஆச்சா? பொங்க வச்சு கெடா வெட்டினாலும் உன் மாமியார் ஸ்விட்ச் ஆன் பண்ணவே மாட்டாங்க. உன் மாமியாரை பத்தி தெரிஞ்சதுனாலதான் சொல்றேன். கோவத்துல மொபைலை உடைச்சு குப்பையில போடுறதுக்கு கூட சான்ஸ் இருக்கு. அதையும் மீறி இங்கே உட்காந்து காலம் பூரா ட்ரை பண்ணலாங்கிறியா? நீ ஏன் இப்படி கடுப்பேத்துற? பின்ன என்னடி, நிலைமையை புரிஞ்சுட்டு வேற வேலையை பாப்பியா? ஏய், பேச விடாம பண்றதுனாலதான் எனக்கு கோவமே வருது. உலகத்துல அந்த ஒரு போன் தானா? அதை ஆஃப் பண்ணிட்டா என்னால பேசவே முடியாதா? என்னால முடியும். போனை ஆஃப் பண்ணாலும் உடைச்சு குப்பையிலே போட்டாலும் நான் பேசுவேன். அங்க அவருக்கு என்னமோ பிரச்சனை இருக்குடி. பேசும்போதே குழப்பமா பேசினாரு. என்ன சுத்தி ஏதோ தப்பா நடக்குதுன்னு பதட்டமா ஏதோ சொல்ல வந்தாரு. அது என்னன்னு தெரிஞ்சாதானே எனக்கு தெளிவு கிடைக்கும். உண்மைதான். ஆனா அவர்கிட்ட எப்படி பேசுவ? வீட்ல எப்படியும் லேண்ட்லைன் நம்பர் இருக்கும்ல, அதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஐடியா நல்லதா இருக்கு. உன்கிட்ட நம்பர் இருக்கா? இல்ல. என்ன விளையாடுறியா? நீ முதல்ல ஆஃப் பண்ண போனுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்த, இப்ப நம்பரே இல்லாம பேசுறேங்கற. லூசா நீ? ஏய், நம்பர் தானே, அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல, கேட்டு வாங்கிக்கலாம். யார்கிட்ட? நிதிஷோட அப்பா கிரி சார் இருக்கார்ல, அவர்கிட்ட கேட்டா நிச்சயமா கொடுப்பாரு. கேளு கேளு. எனக்கு என்னமோ அவர் நம்பர் கொடுப்பாருன்னு தோணல. ஏய், தொடங்குறப்ப ஏன் அபத்தமா பேசுற? என்ன ஏண்டி கோச்சுக்கிற? தமிழ் சார் விஷயமா என்ன எந்த உதவியும் கேட்காதுன்னு அவர் ஏற்கனவே சொல்லியிருக்காருல்ல. நான் என்ன என் புருஷனை மீட்டு கொடுங்க நான் கேக்குறேன்? நம்பர் தானே கேக்குறேன், கண்டிப்பா கொடுப்பாரு. என்னடி, போன் எடுக்கலையா? நீ பேசாம இரு, எடுப்பாரு. ரிங் போது. துளசி, சொல்லுமா. அப்பா, கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கு சாரு வீட்டோட லேண்ட்லைன் நம்பர் தரீங்களா? அது எதுக்குமா? எனக்கு அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும்ப்பா. நேர்ல போனா பார்க்க விட மாட்டேங்கிறாங்க. ஃபோன் பண்ணி பேசலாம்னு பார்த்தா அதையும் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணியிருக்காங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல. ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்குப்பா. எனக்கு புரியுதுமா. அங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் நிதிஷ் எனக்கு அப்பப்ப அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கான். சாரிம்மா, என்னால தான் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியல. எல்லாம் என் தம்பியால தான்மா. சாரிம்மா. பரவாயில்லப்பா, எனக்கு லேண்ட்லைன் நம்பராவது தந்தீங்கன்னா ரொம்ப உதவியா இருக்கும். தரீங்களா? கண்டிப்பாம்மா. நீ ஃபோனை கட் பண்ண, நான் உனக்கு அந்த நம்பரை மெசேஜ் பண்ணி விடுறேன். சரிங்கப்பா, தேங்க்ஸ். என்னடி, அவரும் போனை கட் பண்ணிட்டாரா? அவர் கையை கட்டி போட்டிருக்காங்கடி. நம்பரை மெசேஜ் பண்றதா சொல்லியிருக்காரு. பரவாயில்லடி, நிலைமை தெரிஞ்சு அவராது உதவி பண்றேன்னு சொன்னாரு. ஏய், நம்பர் வந்துருச்சுடி. ஹலோ அத்தை, நான் துளசி பேசுறேன். ஏய் மூதேவி, இப்ப எதுக்குடி ஃபோன் பண்ண? அத்தை கித்தன்னு சொன்ன தொலைச்சிருவேன். உன் உறவே வேண்டான்னு தானே இங்கிருந்து துரத்தி விட்டோம். மறுபடியும் எதுக்கு ஃபோன் பண்ற? அத்தை, நான் ஃபோன் பண்ணது உங்களுக்கு இல்ல, எனக்கு அவரோட பேசணும். ஃபோன் அவர்கிட்ட கொடுங்க. ஏய் பைத்தியமாடி உனக்கு. அவன் இங்க இல்ல, வரல, பார்க்கலன்னு உனக்கு எத்தனை வாட்டி சொல்றது? நீங்க எத்தனை தடவை சொன்னாலும் அது பொய்ன்னு உங்களுக்கே தெரியும். இதுக்கு மேலே நடிச்சு ஏமாத்தாதீங்க. நேத்து நைட்டு கூட அவர் அங்கிருந்து எனக்கு ஃபோன் பண்ணாரு. ஏய் என்னடி சொல்ற? அவனா ஃபோன் பண்ணா? ஆமா, அதுவும் உங்க மொபைல்ல இருந்து பண்ணாரு.
நீங்க இருக்கிறது சாரு வீட்ல, அப்படின்னா அவர் அங்க இருக்காருன்னு தானே அர்த்தம். இங்க பாருங்க அத்தை, என்ன உங்களுக்கு பிடிக்குது பிடிக்கல, மருமகளா ஏத்துக்கிட்டீங்க இல்லங்கிறதெல்லாம் ரெண்டாவது பட்சம். எனக்கு ஏன் புருஷன் வேணும்? ஏய், என்னடி பேசுற நீ? வேணும்னா குடுக்கறதுக்கு அவன் என்ன புடவையா நகையா? விளையாடாதீங்க அத்தை, உங்களோட பேசி என்னால போராட முடியாது. தயவு செஞ்சு போன் அவர்கிட்ட கொடுங்க. எதுக்கடி கொடுக்கணும்? உன் மேல இன்னும் அவன் பைத்தியமா இருப்பான். பேசி அவனை உன் பக்கம் இழுக்கலான்னு பாக்குறியா? அது கனவுல கூட நடக்காது. அவன் உன்னை வெறுத்துட்டான்டி. அப்படிலாம் நினைச்சு நீங்க தான் கனவு காண்றீங்க. போன்ல அவர் எப்படி அழுதார் தெரியுமா? என்ன பார்க்க முடியலங்கிற வேதனை அவருக்குள்ளேயும் இருக்கு. ஆனா அதை புரிஞ்சுக்காம நீங்க தான் விளையாடிட்டு இருக்கீங்க. ஆமாடி, நீ சின்ன பிள்ளை பாரு. உன் கூட விளையாடி பார்க்கணும்னு எனக்கு ஆசை, அதான் விளையாடுறேன். ஏண்டி ஒரே ஒரு பொய்ய சொல்லி என் வாயை புடுங்கலான்னு பாக்குறியா? நான் என்ன கேனச்சியாடி? அவன் உன் கூட எல்லாம் பேசியிருக்க மாட்டான்டி. அவனே உடம்புக்கு முடியாம இருக்கான். உடம்புக்கு முடியலையா? என்னத்த சொல்றீங்க? அவருக்கு என்ன ஆச்சு? பாத்தியா, இது கூட உனக்கு தெரியல. ஆனா போன் பண்ணி பேசினான்னு புழுகுற. இல்லத்த, நேத்து அவர் பேசினாரு. அப்பவே ஒரு மாதிரி குழப்பமா இருக்குன்னு சொன்னாரு. அவருக்கு என்ன ஆச்சு அத்த? என்கிட்ட கொஞ்சம் பேச சொல்லுங்களேன் ப்ளீஸ் அத்த. ஏய், நீ என்னதான் கெஞ்சினாலும் சரி அவங்கிட்ட பேச முடியாது. வாயை மூடிட்டு போன வை. அத்த, அவர் அங்கதான் இருக்காருன்னு இப்ப நீங்களே ஒத்துக்கிட்டீங்கல்ல, தயவு செஞ்சு அவர்கிட்ட போனை கொடுங்க. ஆமா, அவன் இங்கதான் இருந்தான், ஆனா இப்ப இல்ல. ஒருவேளை அவன் இருந்தாலும் அவங்கிட்ட போனை தர முடியாது. போன வை. அத்த, போனை கட் பண்ணாதீங்க. நீங்க யார் கொடுக்கிற தைரியத்துல அப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அந்த மாயாவோட சேர்ந்து ரொம்ப தான் ஆடுறீங்க. அந்த மாயா யாரு, எப்படிப்பட்டவன்னு உங்களுக்கு தெரியுமா? மாயாவை பத்தி சொல்லாத. என்னடி என்னமோ மாயாகியான்னு என்னென்னமோ சொன்ன? அவ யாருடி? அவ என்ன பண்ணுவா? மாயாவை பத்தி உங்களுக்கு தெரியாதா? அவ மினிஸ்டரோட வைஃப். என்ன வேணாலும் பண்ணுவா. கண்டவங்களே நம்பி பிரச்சனை பண்ணிக்காதீங்க. என்னால இப்ப அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஏய், எங்களுக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை நீதாண்டி. உன்னை தொலைச்சி தலைமுழுகிட்டு சாருவுக்கு தமிழுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும். அப்பதாண்டி எங்களுக்கு நிம்மதி. அப்படி ஒன்று நடக்கும் நீங்க கனவுல கூட நினைக்காதீங்க. நான் சவால் விட்டு சொல்றேன், இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. என் புருஷனை எப்படி மீட்கணும்னு எனக்கு தெரியும். நீங்க போன் அவர்கிட்ட கொடுங்க. அத சவால் விட்டு பேசுறல்ல, போன வைடி. அவங்கிட்ட நீ பேச முடியாது. அத்த, என்ன இவ்ளோ திமிரா பேசுறா? ஒருவேளை தமிழ் அவளை பார்க்க தான் போயிருப்பானோ? கூடவே வச்சுக்கிட்டு டிராமா பண்றாளா? என்னடி என்ன சொன்னாங்க? வழக்கம் போலதான் காட்டு கத்து கத்துறாங்க. அவர்கிட்ட போனை கொடுங்கன்னா இல்லவே இல்லைங்கிறாங்க. இருந்தாலும் பேச விட மாட்டாங்களா? ஆமா, மாயாவை பத்தி சொல்ல போனப்ப என்ன நீ ஏன் தடுத்த? சாரோட அம்மா மாயான்னு தெரிஞ்சா உன் மாமியார் என்ன பண்ணுவாங்க? ஐயோ இது தப்பாச்சுன்னு கல்யாணத்தை நிறுத்த போறாங்களா? அப்படி ஒண்ணு நிச்சயமா நடக்காது. துணைக்கு ஒரு ஆள் கிடைச்சிருச்சுன்னு சொல்லி மாயோட சேர்ந்து இன்னும் தான் ஆடுவாங்க. ரெண்டு விளங்காதவங்களே நீயே சேர்த்து வச்ச மாதிரி ஆயிடும். உண்மைதாண்டி, சொன்ன பிரச்சனை இன்னும் தான் அதிகமாகும். கண்டிப்பா ஸ்ட்ரைட்டா மாயாவுக்கு போன் பண்ணி நீதான் என் சம்பந்தி, உன் தலைமையில தான் கல்யாணம் நடக்கணும்னு உரிமையா பேசுவாங்க. அதனால இன்னும் தான் சிக்கலாகும். இப்ப நம்ம என்னடி பண்றது? துளசி, சாருவோட அம்மா மாயாங்கிற உண்மை நமக்குள்ளேயே இருக்கட்டும். நாம பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். மாயா உன் மாமியார் இவங்க ரெண்டு பேரும் வாயிலையும் மண்ணள்ளி போடணும். அவங்க பிளான் நடக்க கூடாது. அதுக்கு என்ன பண்ணலாம் யோசிப்போம். வாங்க சார். கல்யாணி ஊருக்கு கிளம்பிட்டாளா? அவங்க கிளம்பிட்டாங்க. அம்மா இன்ஸ்பெக்டர் பார்க்க போறேன்னு சொன்னாங்க. என்ன நீங்க கிளம்பலையா? இல்ல சார், இனிமே தான் கிளம்ப போறோம். இந்நேரம் ஒரு ஸ்டேஷனுக்கு போயிருப்பாரு. சரி வாங்க ஸ்டேஷன்ல போய் பார்க்கலாம். இல்ல சார், முதல்ல நானும் தீபாவும் அவர் வீட்ல போய் அவங்க வைஃபை பாக்குறோம். அவங்க கிட்ட முதல்ல பேசுறோம். வைஃப் கிட்டயா? ஆமா சார், இந்த விஷயத்த அவங்க மூலமா சரி பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இது ஒரு ட்ரை தான். நீங்க பூமிகாவை ஸ்கூல்ல விட்டுட்டு அப்புறம் அங்க வந்துருங்க. இதுவும் நல்ல ஐடியா தான். இந்தா சரிங்க நீங்க சார். கிளம்புங்க. வரும் ஓகே, சார். வரோம். வா. டேய், யாராவது வாங்கடா.
வலிக்குதுடா, யாராவது வாங்கடா. வாங்க. ஏன்டா இப்படி கத்துற? டேய் டேய் டேய், என்னால முடியலடா. எனக்கு தலை வலிக்குது. எனக்கு டேப்லெட் வேணும். என்னடா எனக்கு இன்ஜெக்ஷன் போடணும்டா. இன்ஜெக்ஷனா? மேடம் அதெல்லாம் ஒண்ணும் போடணும்னு சொல்லலையே. உனக்கு தண்ணி கூட தரக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. டேய் தலை வலிக்குதுடா. அதுக்கு நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது. டேய் வாடா போலாம். டேய் 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 டேய், எனக்கு மேடம் பார்க்கணும்டா. எனக்கு மேடம் இன்ஜெக்ஷன் போடணும். டேய் டேய் விடுங்கடா. டேய் டேய், மேடத்தெல்லாம் இப்ப பார்க்க முடியாது. அவங்க கொஞ்ச நேரம் கழிச்சிருவாங்க, அப்ப பாத்துக்கோ. ஹலோ, சத்யா சார். டேய் 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 டேய், கதை தரங்கடா. டேய் தமிழ் என்னாச்சு? சத்யா தலைவலி. சத்யா என்னால முடியல. சத்யா இன்ஜெக்ஷன் போடணும். சத்யா எனக்கு இன்ஜெக்ஷன் போடணும். சத்யா இன்ஜெக்ஷன் போடணும். மேடம் வலியில ரொம்ப துடிக்கிறேன் மேடம். இருக்கட்டும் சத்யா, அன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்தினப்போ சாரு இதை விட அதிகமா துடிச்சிருப்பாள்ல. ஏய், எங்க வந்து எதை எப்ப பேசுற? அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம். இப்போ எனக்கு இன்ஜெக்ஷன் போடணும். எதுக்கு? ஏய், நீ தானே அப்படி பண்ண. நீ சொல்லிதான் அந்த டாக்டர் டெய்லி எனக்கு இன்ஜெக்ஷன் போட்டான். எனக்கு இப்ப வேணும். அந்த இன்ஜெக்ஷன் போடணும். போடலன்னா நான் செத்துருவேன். இன்ஜெக்ஷன். நீதான் உயிருக்கே பயப்பட மாட்டியே. செத்துரு, சாவு. உனக்கு ஒண்ணுன்னா நான் உடனே செய்யணும். ஆனா நான் சொல்றத நீ கேட்க மாட்டேன். மாச கணக்குல இழுத்து அடிப்ப, அலை விடுவல. ஐயோ, நான் கெஞ்சி கேக்குறேன். எனக்கு இன்ஜெக்ஷன் போட சொல்லு. டாக்டர் கூப்பிடு ப்ளீஸ். இன்ஜெக்ஷன் வேணும். எனக்கு இன்ஜெக்ஷன் வேணும். இன்ஜெக்ஷன். ப்ளீஸ் மேடம், இன்ஜெக்ஷன் போட சொல்லுங்க ப்ளீஸ். ஓகே, இன்ஜெக்ஷன் கண்டிப்பா போட சொல்றேன். இன்ஜெக்ஷன். ஆனா நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்கணும். சாருவை ஏத்துக்கணும். என்ன தமிழ், வலியில துடிக்கிற? இப்போ முடியாதுன்னு சொன்னா எப்படி? உனக்கு வந்திருக்கிறது சாதாரண வலி இல்ல, ஸ்பெஷல். நாங்களா வர வச்சது. இப்படியே விட்டோன்னு வச்சுக்கோ, செத்துருவ. ஒத்துக்கோ தமிழ். சாருவ மனசார ஏத்துக்கிறேன்னு சொல்லு. ஏய் லூசாடி நீ. நீ உருட்டி மிரட்டி பிளாக்மெயில் பண்ணி ஏத்துக்கோன்னு சொன்னா எப்படி ஏத்துக்க முடியும்? முடியாது, செத்தாலும் முடியாது. அப்படின்னா நீ செத்துரு. சாருவ பிடிக்கலங்கிறப்போ எதுக்கு நீ உயிரோட இருக்கணும்? யூஸ்லெஸ் ஃபெலோ, சாவு. நீயே செத்துட்டா துளசி எதுக்கு உயிரோட இருக்கணும்? அவளையும் போட்டு தள்ளிடுற. போய் சேருங்க. ஏய் மாயா ப்ளீஸ். போச்சு மாயா, ப்ளீஸ். என்ன துளசி நோண்ணே நடுங்குற? என் ஆளுங்க அவளை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. போன் பண்ணேன்னு வச்சுக்கோ, 5 நிமிஷம் காலி பண்ணிடுவாங்க. ஏய், ஏண்டி நீ இப்படி சாவடிக்கிற? முடியல, என்னால முடியல. ஐயோ முடியலையே. முடியல. ஏண்டா இப்படி அடம் பிடிச்சு உன்னை நீ வருத்திக்கிற? நீ மட்டும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோ, உன் வலி நிரந்தரமா குணமாயிடும். துளசியும் ஒண்ணு பண்ணாம ஃப்ரீயா விட்டுடுவேன். எல்லாரும் நிம்மதியா இருக்கலாம். ஒத்துக்கோடா. சத்யா, நீங்க இன்ஜெக்ஷன் போடுவீங்கல்ல? போடுவோம் மேடம், டாக்டர் சொல்லி கொடுத்திருக்காரு. மெடிசன் இங்க தான் இருக்கு மேடம். போய் எடுத்துட்டு வா. ஓகே மேடம். கை கட்ட. போடு போடு போடு
போடு ஏய் 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 தமிழ் போடு 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 நீ சத்யா ஒத்துக்கிட்டா இந்த வலி நிரந்தரமா சரியாயிடும். போடு சாரு கூட சந்தோஷமா இருக்கலாம். துளசியும் நிம்மதியா இருப்பா. திரும்ப திரும்ப முடியாதுன்னு சொல்லி எல்லார் நிம்மதியும் கெடுத்துறாங்க. மேடம் போட்டுருவா. இருங்க சத்யா, இருங்க. தமிழ் என்ன சொல்ற? உனக்கு சம்மதமா? சொல்லு தமிழ், கல்யாணத்துக்கு சம்மதமா?